தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக மீது கோபத்தை வெளிப்படுத்தினார். திமுக மீது கோபத்தை வெளிப்படுத்தினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். திமுக கூட்டணியில் காங்கிரஸ், தேமுதிக, விடுதலை சிறுத்தை கட்சி, மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் கட்சி உள்ளிட்ட சில குட்டி கட்சிகள் இருந்தன. இந்த சூழ்நிலையில் தொகுதி பங்கீட்டில் அதிருப்தி. தேமுதிகவுக்கு கூடுதலாக தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது மற்ற கட்சிகளுக்கு அதிருப்தியை தந்தது. தேமுதிகவுக்கு கூட்டணியில் முக்கியத்துவம் கொடுத்தது மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு மன சங்கடத்தை கொடுத்தது. இந்த சூழ்நிலையில் திமுக கொடுத்த தொகுதியை வாங்கி கொண்டு போட்டியிட்ட கட்சிகள் தற்பொழுது அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றன. தேர்தல் முடிந்துவிட்டது. வாக்கு எண்ணிக்கை இன்னும் நாளை மறுநாள் ஆரம்பிக்க உள்ளது. இந்த சூழ்நிலையில் திமுக மீது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளது திமுகவின் முக்கியமான ஒரு கூட்டணி கட்சி. ஆம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பாலகிருஷ்ணன் திமுக மீது கோபத்தை வெளிப்படுத்தினார். தங்களுக்கு 6 தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டோம். ஆனால் திமுக தங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கவில்லை, 5 தொகுதிகள் தான் கொடுத்தது என்று கூறினார். ஆனால் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் கொடுத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மனதை புண்படுத்தியுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் நல்ல அரசியல் எழுச்சி ஏற்பட்டுள்ளது. தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்பியுள்ளனர் என்று கூறியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் பெருகியுள்ளது. திமுக அரசு வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்க தவறிவிட்டது என்று கூறியுள்ளார். தேர்தலுக்கு பிறகு, வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி, மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை இணையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.